பலன்கள் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலே மிகப்பெரிய யோகாதிபதி. அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அது மாற்று கருத்தே கிடையாது. என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கே 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்படிப்பட்ட காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசி தான் ரிஷபராசி. அங்கே ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் ரிஷபராசிக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே செல்வங்களை கொட்டி தருகின்ற யோகம். அப்ப அந்த இடத்துல சுக்கிரன் இந்த மே மாதம் முழுவதுமே ஆட்சி பெறுகின்ற அற்புதமான அமைப்பு. அப்ப ரிஷபராசிக்கு சுய எண்ணங்கள், ஆசைகள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பதவி யோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, நல்ல தொழில், நல்ல வியாபாரம், அரசாங்கத்தில் பதவி, அரசியல் பதவி, விவசாயத்தை எடுத்துக் கொண்டாலும் சரி, தனியார் துறை உத்தியோகம் என்றாலும் சரி, கலைத்துறை என்றாலும் சரி, எந்த துறையிலும், ஒரு ஐடி துறை என்றாலும் சரி, எந்த துறையிலும் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நிலை. வெளிநாட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம், வெளிநாட்டில் பதவி, மிகப்பெரிய பதவி. ஆக பொன் பொருள் பதவி யோகம், பதவி நல்ல கௌரவம், பொன் பொருள் கௌரவம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பெறக்கூடிய ஒரு வேற லெவல்ல வெற்றியை கொண்டாட போறீங்க. ஒரு வெற்றி, மிகப்பெரிய ரிஷபராசிக்கு ஒரு வெற்றியான ஸ்தானம். ஏன் அப்படின்னா, ரிஷபராசிக்கு இப்ப கனவு நனவாகக்கூடிய ஒரு அருமையான நாள், அருமையான மாதம். கனவு நனவாகக்கூடியது. இதுவரை நான் நினைச்சது பூரா எதுவுமே நடக்கல, இப்ப நான் நினைச்சது பூரா நடக்கக்கூடிய நல்ல யோகம் இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் நினைச்சது பூரா நடக்குதுங்க அப்படின்னு உறுதியா சொல்ல போறீங்க. கனவு நனவாகும். நினைத்ததை ஜெயிக்கலாம், நினைத்த காரியத்தை ஜெயம், வெற்றி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் உங்களை தேடி வரும். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மே மாதத்தில் உங்கள் அதாவது மிகப்பெரிய, அதாவது உள்நாட்டில் தொழில் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் தொழில் பண்ணாலும் சரி, அனைத்து பேர் புகழோடு வாழக்கூடிய, பொன்பொருள் செல்வத்தோடு வாழக்கூடிய சிறந்த யோகமாக முதலில் அமைவது. அதை சர்வசாதாரணமா சம்பாதிக்கலாம், சர்வசாதாரணமா முன்னேற்றத்துக்கு வரலாம், மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம். அதற்கு சூரியன் வலிமையா இருக்கிறார் 12ஆம் இடத்தில். புரிஞ்சுட்டீங்களா? கனவு நனவாகக்கூடிய இடத்தில். அதே இடத்துல உங்க ராசியில சுக்கிரன், மகாலட்சுமி கோடி கோடியா லட்ச லட்சமா கொட்டி தருகின்ற சுக்கிரன் வலிமையா இருக்கிறார். மேசத்துல இந்த 2 அமைப்புகள், எத்தனையோ கிரகங்களை பத்தி பேச வேண்டியதில்லை. மற்ற இடங்கள்லாம் இந்த 2 கிரகங்கள் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் மட்டும் சில நேரம் சில சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும், ஆனால் வெற்றி உறுதி. நண்பர்களால் சில இடையூறுகள், அதே நேரம் சில அவமானங்கள், சில போராட்டங்களை சந்திக்கணும், ஆனாலும் வெற்றி உங்களுக்கு, வெற்றிக்கு வெற்றி. அதாவது இப்ப ரிஷபராசிக்கு இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொற்காலமாக அமைந்துவிடும், மிகப்பெரிய பொற்காலம், ஜாக்பாட்.